ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் MA 3151 மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ். இதில் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ரிடக்ஷன் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு 16 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த டாப்பிக்லேருந்து 16 மார்க் கேட்டிருக்காங்க. தென் the eigenvalues and eigenvectors of a matrix இதுல இருந்து ஒரு 8 மார்க். தென் the கெய்லி ஹாமில்டன் தியரம் இதுல இருந்தும் 8 மார்க் கேட்குறாங்க. ஸோ இந்த கெய்லி ஹாமில்டன் தியரம்ல பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டு அதோட பவர் A⁴, A⁸, A⁴ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டேர்ம்ல கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டாபிக்ஸும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த 3 டாபிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் தான். இந்த யூனிட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஈஸியா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ரிமைனிங் இருக்கிற 4 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன்லாம் இருக்கு. அதனால யூனிட் 1 நல்லா பார்த்துட்டு போங்க. தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமா இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இங்க என்ன பிரச்சனைனா கொஸ்டின் வந்து ஸ்பிளிட்டடா தான் கேட்குறாங்க 8 மார்க்கா. அதனால நீங்க 2-3 டாபிக் பார்த்தீங்கன்னா தான் ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா, தென் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ், தென் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ 3 டாபிக்ஸ் இருக்கு இந்த மேக்ஸிமா மினிமாலேயே. பட் இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக பாருங்க. இதுலேருந்து எப்படி நீங்கள் ஒரு 8 மார்க்காவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த கண்டினியூட்டி. ஸோ இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அது கண்டினியூஸா அப்படின்னு செக் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்தும் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் லைன், தென் ஹரிசாண்டல் டேஞ்சன்ட். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்கள் ஒரு 16 மார்க் ஆர் ஒரு 8 மார்க்காவது அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இந்த டெய்லர் சீரீஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் இதுல இருந்து எப்படியும் ஒரு 8 மார்க் கேட்டுருவாங்க டெய்லர் சீரீஸ்ல இருந்து. Then the maxima and minima of a function of 2 variables and Lagrange's method for undetermined multipliers. இந்த டாபிக்ல இருந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Then the Jacobian's Euler's theorem இதுல இருந்தும் நம்ம ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Then இதை தவிர dou u by dou x அந்த டாபிக்ல இருந்தும் ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டாபிக் வந்து இதுல கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 8 மார்க் தான் கேட்பாங்க. தென் செகண்ட் டாபிக் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ல இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. தென் இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், அதில் ட்ரிக்னோமெட்ரிக் இன்டகிரல்ஸ், ட்ரிக்னோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா the change of order of integration இதுல இருந்து ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. தென் டபுள் இன்டகிரேஷன்ல இந்த போலார் கோஆர்டினேட்ஸ் கொடுத்து இதுல இருந்து ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. தென் ட்ரிபிள் இன்டகிரல்ஸ் அப்படி இல்லைன்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இதுல இருந்தும் ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. தென் இந்த ஏரியா என்க்ளோஸ்ட் பை பிளேன் கர்வ்ஸ். ஸோ இந்த டாபிக்ல இருந்து ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ யூனிட் 5ல இருக்கிற இந்த 4 டாப்பிக்கையும் நல்லா பார்த்துட்டு போங்க. இதுல இருந்து கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லையுமே ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல கண்டிப்பா இந்த 3 டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் 3 டாபிக் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 3லையும் ஃபர்ஸ்ட் 3 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல கொடுத்துருக்கிற 3 டாபிக்கையும் நல்லா பார்த்துட்டு போங்க. யூனிட் 5ல 4 டாபிக்குமே பார்த்துருங்க. இந்த 4 டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 16 மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். பட் இந்த யூனிட் 2, 3 அண்ட் 4ல கொஸ்டின் வந்து 8 மார்க்கா ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க. அப்போ ஏதாவது 2 டாபிக் கம்பைன் பண்ணி தான் ஒரு 16 மார்க் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து செலக்டிவா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அங்க கேட்குற 2 8 மார்க்ல ஒன்று தான் உங்களுக்கு தெரியும், இன்னொன்று தெரியாத மாதிரி ஆப்ஷன் கூட வரலாம். அதனால யூனிட் 2, 3 அண்ட் 4ல இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸை நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இந்த 5 யூனிட்ல நீங்க ஈஸியா பாஸ் ஆகணும்னா யூனிட் 1ல கொடுத்துருக்கிற 3 டாபிக், யூனிட் 5ல கொடுத்துருக்கிற 4 டாபிக் இதை கம்ப்ளீட்டா பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 16 மார்க் ஷேராகவே அட்டன் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற யூனிட்ல வந்து
கொடுத்துருக்கிற த்ரீ டாபிக்ஸை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்.